அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாங்கள் சூரா ஃபாத்தியாவில் அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற ஆயத்தை பார்க்க போகிறோம். ஒன்றாவது ஆயத். முதல்ல நாங்கள் பார்ப்போம் அர்த்தத்தை ரப்பில் ஆலமீனை எப்படி நாங்கள் அதை மொழிபெயர்க்கிறேன். முதலாவது வார்த்தை ரப்பி. ரப்பி என்று பாருங்க. ரப்பி என்று சொல்ல போகல உங்களுக்கு பார்த்தோன்னு விளங்கும். அதில் அல் இல்லை, அதே மாதிரி அது பாரம் இல்லை. பாரம் என்றால் ரப்பின்னு வரணுமே, அது ரப்பி பாரம் இல்லை, அல் இல்லை. அப்போ எங்களுக்கு அது ஒரு முதாஃபாக எடுக்கலும். அல் வராமல் பாரம் இல்லாமல் இருந்தால் அது முதாஃபா ஆகும். ஆனால் என்ன கண்டிஷன், அதுக்கு புறவு வர வார்த்தை ஜர்ராயிக்கணும். அதுக்கு புறவு வர வார்த்தை ஜர்ரா முதாஃப் ஒண்டி இருந்தால் அதுக்கு புறவு வார்த்தை ஜர்ரா இருந்தால் அது முதாஃப் இல்லை. அப்போ அதுக்கு புறம் என்ன வார்த்தை இருக்குது, அதுக்கு புறம் இருக்குது அல் ஆலமீன் என்ற வார்த்தை. அது ஜர்ரா என்றது தான் கொஸ்டின். இப்போ என்ன பாருங்கள், அல் ஆலமீனு என்று போகல, அது ஈனே என்று முடியுது. இதை மாதிரி ஒரு பேட்டர்ன் நாங்கள் படித்தோம், முஸ்லிமீன என்ற பேட்டர்ன். அப்போ இது முஸ்லீம் அல் முஸ்லிமீன மாதிரி தான் அல் ஆலமீன. அப்போ எப்படி வருது, இதில் முஸ்லீம் சார்ட்மா இதை சொன்னால் இது ஆலமுன், ஆலமன், ஆலமீன், ஆலமானி, ஆலமைனி, ஆலமூன, ஆலமீன. அதை பேட்டர்ன் தான் இது வருது, ஆலமீன் என்ற பேட்டர்ன். அப்போ ஆலமீன முஸ்லிமீன்னு நாங்கள் படித்தோம், அது நசுபில்லாட்டி ஜர் ரெண்டு படித்தோம். அப்போ அல் ஆலமீனையும் நசுபில்லாட்டி ஜர். நாங்கள் இன்னொரு விஷயம் படித்தோம், ஒரு முதாஃபொண்டு இருக்குது, அதுக்கு புறோ வர வார்த்தை நசுபில்லாட்டி ஜர்ரெண்டா அது ஜர் தான். முதாஃபொண்டு இருக்குது, ரப்பின்றது முதாஃப், அல் ஆலமீன நசுபில்லாட்டி ஜர். ஆனால் முதாஃபுக்கு புறோ நசுபில்லாட்டி ஜர்ரெண்டு வந்தால் அது ஜர் தானேன்னு நாங்கள் படித்தோம். அப்போ அல் ஆலமீனை நாங்கள் ஜர்ரை தான் எடுக்கணும். அப்போ முதாஃபொண்டு இருக்குது, அதுக்கு பிறகு ஜர்ரொண்டு இருக்குது. அப்போ இது முதாஃபிலை. அதுதான் பாருங்கள், அதில் போட்டிப்பாங்க கீழே அடியில் மூ என்றும், ரப்பிக்கு மூ என்று போட்டிக்கிறாங்க, அது முதாஃப். அல் ஆலமீனைக்கு மூ என்று போட்டிக்கிறாங்க, அது முதாஃபிலை. அப்போ ரப்பில் ஆலமீனை முதாஃபிலை. சரி, இப்போ இதை அர்த்தத்தை பார்ப்போம். ரப்பி என்றா இறைவன் என்ற அர்த்தம். இறைவன், ரப்புக்கு நிறைய அர்த்தம் இருக்குது, அது நாங்கள் புறகி படிப்போம். இப்போ என்ன வச்சுக்கோங்க, இறைவன் என்ற அர்த்தம். அல் ஆலமீன் என்றா, ஆலம் என்றா உலகம், அகிலம் என்ற அர்த்தம். சரியா, அகிலம் என்ற அர்த்தம். அப்போ ஆலமீன் என்றா நிறைய என்ற அர்த்தம். அதில் முஸ்லீமீன் என்றால் நிறைய முஸ்லீம்கள், 3க்கு மேலே, 3 இல்லாட்டி 3க்கு மேலே. அப்போ ஆலமீன் என்றால் 3 இல்லாட்டி நிறைய, 3க்கு மேலே. அப்போ எல்லாம் உலகங்களும் இல்லாட்டி எல்லா ஆழங்களும், சரிதானே. அப்போ இது ஆலமும் இறைவனுக்கும் இடையில் உடே என்ற அர்த்தம் வரும். ஏன்னா முதாஃபிக்கு இடையில் உங்களுக்கு தெரியும் உடே என்ற அர்த்தம் வரும். அப்போ அகிலங்கள் உடைய ரப்பு இல்லாட்டி அகிலங்கள் உடைய இறைவன், சரிதானே, அப்படி தான் அர்த்தம் வரும். நாங்கள் முதாஃபிலே ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு வார்த்தை சொல்லுவோம், அதுதான் இதாஃபா. பாருங்கள், கீழே எழுதிக்கு இதாஃபாண்டு, அதுக்கு அடியில் உடேன்னு எழுதிக்கிறாங்க. அப்போ இது ரெண்டு கடையில் உடே என்ற அர்த்தம் வரும். சரி, இப்போ பாருங்கள், அடுத்த வார்த்தை நான் பார்க்குறேன், அதுதான் லில்லாஹி என்ற வார்த்தை. லில்லாஹி என்றாலும் ரெண்டு வார்த்தை. அதில் ஜர்ருடைய ஹர்ஃபொண்டு இது லீ, பா தா காஃப் லாம், அது லாம் தான் இந்த லாம். அது லீ ஜர்ருடைய ஹர்ஃப். அதோட அர்த்தம் இக்கே என்ற அர்த்தம் வரும். சரியா, இக்கே என்ற அர்த்தம் தான் வரும். அது ஜர்ருடைய ஹர்ஃபால் என்ன வார்த்தை ஜர்ராவிக்குது, அதுதான் அல்லாஹ் என்ற வார்த்தை ஜர்ராவிக்குது. அதுதான் லில்லாஹு என்று வராமல் லில்லாஹ என்று வராமல் லில்லாஹி என்று வருது. என்றால் லா என்றது ஜர்ருடைய ஹர்ஃப், அது சொல்லினா லில்லாஹி என்று வருது. அப்போ லில்லாஹி என்றால் என்ன அர்த்தம், லீ என்றா கே என்ற அர்த்தம், இக்கே என்ற அர்த்தம், இக்கு இல்லாடி இக்கே என்ற அர்த்தம். அப்போ அல்லாஹ்கே என்ற அர்த்தம் வருது. அது லீயால் தான் இக்கே என்ற அர்த்தம் வருது. அப்போ லில்லாஹி என்று தார்சரி சொன்னால் அதோட அர்த்தம் அல்லாஹ்கே. நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் செய்கிறது லில்லாஹி காவை தான் நாங்கள் செய்கிறேன் அப்படின்னா, நாங்கள் செய்கிற அல்லாஹ்க்காக வேண்டி. சிலவங்க சொல்லுவாங்க, நான் இது வேலையை செய்கிற லில்லாஹிக்காக வேண்டி தான். நாங்கள் எல்லா வேலையும் செய்கிற லில்லாஹி, நான் எல்லா வேலையும் செய்கிற அல்லாஹ்க்காக வேண்டி. அதுதான் லில்லாஹி என்ற அர்த்தம். இப்போ லில்லாஹி என்ற என்ன அர்த்தம், அல்லாஹ்கே. அதில் பாருங்கள், லீக்கு ஜர்ருடைய ஹர்ஃப் என்று போட்டிக்குது, அல்லாஹ் என்றதுக்கு ஜர்ருடைய இசும் ஜாஇ என்று போட்டிக்குது. அதுதான் ஜர்ருடைய ஹர்ஃப் லீ. அல்லாஹி என்ற வார்த்தை ஜர்ராகிது, அதுதான் ஜர்ருடைய இசும். அதுக்கு அடியில் போட்டிக்கிறது ஜார் மஜ்ரூர். ஜார் லீ, மஜ்ரூர் அல்லாஹி என்ற வார்த்தை. அதுக்கு ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டிக்க ஆகிட்ட அர்த்தம். இது சரியான லேஸ். இதை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தனியாகவே பார்த்துக்கொள்ளையில இந்த இப்படி போட்டு தந்துன்னா பார்க்கலும் எது ஜார் மஜ்ரூர் ரெண்டு. அப்போ அல்லாஹ்கே, சரிதானே, லில்லாஹி என்ற அல்லாஹ்கே.
சரி, இப்போ ரப்பில் ஆலமீன்டா அகிலங்களுடைய இறைவன், லில்லாஹி என்றா அல்லாஹ்வுக்கு. இப்போ நாங்கள் பார்க்கணும் இப்போ லில்லாஹி அல்லாஹ் என்ற வார்த்தைக்கும் ரப்பி என்ற வார்த்தைக்கும் என்ன சரி சம்பந்தம் இருக்குதாண்டு. ஓகே, அதை எப்படி பார்க்குறேன்? அது முதல்ல பார்த்தவங்களுக்கு வேணும். அல்லாஹ் என்ற வார்த்தை ஜர்ராவிக்குது, ரப்பி என்ற வார்த்தையும் ஜர்ராவிக்குது. அல்லாஹ் என்ற வார்த்தை உண்டு, ரப்பி என்றதும் உண்டு. ஒரு ரப்பு அல்லாஹ் என்றதும் உண்டு. அல்லாஹ் என்று ரெண்டுன்னு சொல்லல. சரி, என்ன நாங்கள் முஸ்லிமே இல்லை. ஆக்சுவலியும் அல்லாஹ் என்ற வார்த்தை உண்டு, ரப்பு என்ற வார்த்தையும் உண்டு. சரியா? எங்களுக்கு ஒரு ரப்பு தான் வைக்கிறேன், ஒரு அல்லாஹ் தான் சுபானத்தில் தான் வைக்கிறேன். அடுத்தது மூணாவது ரெண்டுமே கிராமட்டிக்கலாக நாங்கள் படிக்கிற நஹு வச்சு பார்த்தா ரெண்டுமே ஆண் என்று தான் கருதப்படுது. அல்லாஹ் என்ற வார்த்தை ஆண் என்று தான் கருதப்படுது. அல்லாஹ் சுபானத்தாலுக்கு ஆண் பெண் இல்லை. ஆனால் இது கிராமர் படிக்கிறேன்னு சுட்டியும் நாங்கள் நஹு படிக்கக்குள்ள அது ஆணை தான் கருதப்படுது. சரியா? அல்லாஹ் என்ற வார்த்தை ஆணாக கருதப்படுது, ரப்பி என்ற வார்த்தையும் ஆணாக கருதப்படுது, ரெண்டுமே ஆண். கடைசியாக அல்லாஹ் என்ற வார்த்தை ஒரு குறிப்பிட்ட பேர், அதை சுட்டியும் அது குறிப்பிட்டது. சரியா? ரப்பி இறைவனாகிய எஜமானாகிய என்ற அர்த்தம் எடுக்கலும். இதுக்கு நிறைய அர்த்தமே நாங்கள் தஃப்சீர் பார்க்கல, இது எல்லாம் டீட்டெயிலாக தஃப்சீர் பார்ப்போம். இப்போக்கு இறைவன் என்ற அர்த்தம் எடுத்தால் இப்போ பிரச்சனை ஒன்று வருது. எல்லாம் 3 தன்மை மெத்தாவிச்சு, ரெண்டுமே ஜர், ரெண்டுமே உண்டு, ரெண்டுமே ஆண். ஆனால் ரப்பி என்றதுக்கு அல் இல்லை. அப்போ அல்லாஹ் என்றது குறிப்பிட்டது, ஆனால் ரப்பி என்றது குறிப்பிட்டது இல்லை, என்ற அல் இல்லை. அப்போ இது ஒரு தன்மை மெச் ஆகணும். அப்போ தான் இது மௌசூஃப் சிஃபா. 4 தன்மை மெச் ஆகினா மௌசூஃப் சிஃபா. சரி, அப்போ ரப்பி என்றது குறிப்பிட்டதா இல்லையா? வெளியால் பார்க்கல அல் வராது சுட்டி அது குறிப்பிடாத மாதிரி தான் விளங்குது. ஆனால் நாங்கள் ஒரு ரூல் ஒன்று படித்தோம், படிக்க போகல ஒரு சட்டம் ஒன்று படித்தோம். அதுதான் முதாஃபிலை குறிப்பிட்டதாக இருந்தால் முதாஃப் குறிப்பிட்டதாக மாறுது. முதாஃபிலை குறிப்பிட்டதுனால என்ன வச்சுக்கோங்க, முதாஃபிலை குறிப்பிட்டதாக இருந்தால் முதாஃப் குறிப்பிட்டதாக மாறுது. ரப்பிட முதாஃப் இலைதார் ரப்பி முதாஃப், அது முதாஃப் இலைதார் அல் ஆலமீன். அல் ஆலமீன் குறிப்பிட்டது, ஏன் அல் இது. அப்போ அல் ஆலமீன் குறிப்பிட்டது சுட்டி, முதாஃப் இலை குறிப்பிட்டது சுட்டியும் முதாஃப் தானாகவே குறிப்பிட்டதாக மாறுது. அப்போ ரப்பி என்ற வார்த்தையும் குறிப்பிட்ட ஒரு வார்த்தை. அப்போ ரெண்டுமே ஜார், ரெண்டுமே உண்டு, ரெண்டுமே ஆண், ரெண்டுமே குறிப்பிட்டது. அப்போ அல்லாஹ் என்ற வார்த்தையும் ரப்பி என்ற வார்த்தையும் மௌசூஃப் சிஃபாவாக இருக்குது. 4 தன்மைகளும் ஒன்று கொண்டு ஒத்து போகிறதால இது மௌசூஃப் சிஃபாவாக இருக்குது. சரியா? அப்போ அது எப்படி மௌசூஃப் சிஃபாவை நாங்கள் இந்த மொழிபெயர்க்கிறேன்டா அது ரெண்டுக்கு இடையில் ஆகியன்றதை போடும். பாருங்கள், கீழே மௌசூஃப் சிஃபா என்று போட்டிக்குது, அதுக்கு ப்ராக்கெட்டுக்குள்ளே ஆகியன்னு போட்டிக்குது. அப்போ இறைவன் ஆகிய அல்லாஹ், இறைவன் ஆகிய அல்லாஹ், இல்லாட்டி எஜமான் ஆகிய அல்லாஹ். சரி, இப்போ அகிலங்கள் உடைய இறைவன் ஆகிய அல்லாவுக்கே, அல்லாவுக்கே அகிலங்கள் உடையங்கால முதாஃபிலை, இறைவன் ஆகியங்கால மௌசூஃப் சிஃபா, அல்லாவுக்கேங்கால ஜார் மஜ்ரூர். சரிதானே? அகிலங்களுடைய இறைவன் ஆகிய அல்லாவுக்கே. சரி, கடைசியாக நாங்கள் அல்ஹம்து என்ற வார்த்தையை நாங்கள் மொழிபெயர்க்க பார்ப்போம். அல்ஹம்து என்றது அது இது எல்லாமே நாங்கள் படித்தோம். இது அல்ஹம்துல அர்த்தம் போட்டிக்கிறாங்க எல்லாம் புகழும் என்று. அரபில் எல்லாம் என்றதுக்கு குல்லு என்ற வார்த்தை தான் பாய்ப்பாங்க. குல்லு ஹம்து என்று தான் சொல்லணும். ஆனால் குல்லு ஹம்தின் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஏன்னா அல்ஹம்துக்கு எல்லாம் புகழும் என்ற அர்த்தம் கொடுத்திருக்கிறாங்க. இது நாங்கள் அட்வான்ஸில் படிப்போம், அட்வான்ஸ் கிராமரில் படிப்போம். அது அப்படி என்ற என்ன அட்வான்ஸ் நஹூவில். அப்போ இது அல்லுக்கு ஏலும் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஹம்தையும் கொண்டு ஒரு ஹம்துன்னுண்டா புகழ். சரியா? ஹம்துண்டா புகழ். இப்போ அந்த புகழுக்கு அல் போடுறதால அது அல்லுக்கு ஏலும் அட்வான்ஸ் கிராமரில் இது ஒரு சட்டம் உண்டு. அது அல்லுக்கு ஏலும் உலகத்தில் இருக்கிற அத்தனை புகழ் என்ற ஒரு குறிப்பிட்ட புகழ் தானே. இது நாங்கள் நினைக்கிற நார்மல் ஒத்தரை புகழ்கிற புகழ் இல்லை. இது ஒரு குறிப்பிட்ட புகழ். இது ஸ்பெஷலான புகழ். ஏன்னா இது. அப்போ முழு உலகத்தில் இருக்கிற அத்தனை புகழையும் கொண்டு ஒரு இடத்துல சேர்க்கறதுக்கு இது அல்லுக்கு ஏறும் என்று உலமாக்கள் எழுதிக்கிறாங்க, தஃப்சீர் உலமாக்கள். அப்போ இது அல்லுக்கு எல்லாம் புகழும் என்ற அர்த்தம் வருது. அதை நாங்கள் டீட்டெயிலாக பிறகு படிப்போம். இப்போது அதை நினைவு வச்சுக்கோங்க, இந்த அல்லுக்கேலும் எல்லாம் என்ற அர்த்தத்தை கொடுக்கறதுக்கு ஹம்தெண்டா புகழ். அப்போ எல்லாம் புகழும். சரி, கடைசியாக ஹம்துக்கும் லில்லாஹிக்கும் இடையில் என்ன சம்பந்தம் ஈக்குது? என்ன சம்பந்தம் ஈக்குது? அல்ஹம்து ரஃபாவாக ஈக்குது, அல்ஹம்துக்கு ஈக்குது. சரியா? சுட்டியும் என்னது?
அது முதாஃப் ஆவேல. அப்போ இது முதாஃபிலே இல்லை. அல்ஹம்துக்கு வந்து அல் வந்திக்குது, அதுக்கப்புறம் லீ தான் வந்திக்குது. அப்போ இது மௌசூஃப் சிஃபா இல்லை. ஏன்னா 4 தன்மையை மெச்சாகணுமே. அல்ஹம்துக்கு பிறகு லீ தான் வந்திக்குது. அல்ஹம்துக்கு மௌசூஃப் சிஃபாண்டா இசும் வரணும். அப்போ அல்ஹம்துக்கும் லீக்கும் இடையில் சம்பந்தம் உண்டு இல்லை. அதுக்கப்புறம் பாருங்கள், ஜார் மஜ்ரூர் சொல்ல அல்ஹம்து என்றது ஒரு ஜருடைய அர்ஃபு இல்லை, நசுபுடைய அர்ஃபும் இல்லை. அது வந்து அந்த இஸ்முல் இஷாரா முஷாரா இல்லை, ஹாதா ஹாதி அது எதுவும் இல்லை. இப்போ நாங்கள் படித்த 5மே இது அல்ஹம்துக்கும் லில்லாஹிக்கும் இடையில் சம்பந்தம் ஒன்று காட்டுதில்லை. இதை நாங்கள் படித்தோம் ஒரு சங்கியில் ஒரு முறிவு. அப்படின்னா அல்ஹம்துக்கும் லில்லாஹிக்கும் இடையில் விளங்குறதுக்கு நாங்கள் படித்த 5 விஷயத்துலேயும் அது மாதிரி ஒரு சம்பந்தம் இல்லை. அப்போ இது ஒரு சங்கிலி, எல்லாம் சங்கிலியாக சம்மந்தப்படுத்திக்குது. ஆனால் இது அல்ஹம்துக்கும் லில்லாஹிக்கும் இடையில் ஒரு முறிவு உண்டாகிக்குது. அப்போ அதை நாங்கள் மொழிபெயர்க்கக்குள்ள அப்படி ஒரு முறிவு வந்தால் இருக்கும் என்று தான் நாங்கள் சொல்லுவோம். இங்கிலீஷில் நாங்கள் என்ற வார்த்தையை பாய்ப்போம். ஆனால் இங்கே தமிழில் அதுக்கு ஒரு வார்த்தை ஒன்று இல்லை. அது சொல்லி நாங்கள் இருக்கும் என்ற அர்த்தத்தை நாங்கள் இப்போக்கு போடுவோம். இல்லாட்டி இருக்கும் ஆகும் என்ற அர்த்தம் வரும். சரி, அப்போ இதை ஃபுல்லாக இப்போ எல்லாம் படிச்சிட்டோம். இப்போ மொழிபெயர்ப்போம். அகிலங்களுடைய இறைவனாகிய அல்லாவுக்கே எல்லாம் புகழும் இருக்கும் என்ற அர்த்தம் எங்களுக்கு எடுக்கலும். அது இருக்கும் சொன்னாலும் சொல்லாட்டியும் தமிழில் பிரச்சனை இல்லை. இங்கிலீஷில் வந்து அது என்று பாய்க்கணும். அது இங்கிலீஷில் தான் தேவை. தமிழில் இருக்கும் என்று சொன்னாலும் சொல்லாட்டியும் பெரிய பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு இப்படி சொல்ல மேலும் அகிலங்களுடைய இறைவனாகிய அல்லாவுக்கே எல்லாம் புகழும் என்று நிப்பாட்டிய மேலும் எல்லாம் புகழும் இருக்கும் என்று சொல்ல மேலும். அதுதான் நாங்கள் அடியில் வந்து தமிழால் அதில் ஃபுல் மொழிபெயர்ப்பே மறுபடியும் போட்டிக்கிறாங்க, ஒசக்கையும் போட்டிக்கிறாங்க. கீழே பாருங்கள், அகிலங்களுடைய இறைவனாகிய அல்லாவுக்கே எல்லாம் புகழும் இருக்கும் என்று சொல்லே மேலும். ஸோ இதுதான் முதலாவது ஆயத்த கிராமர் ட்ரான்ஸ்லேஷன். இப்போ இதில் நாங்கள் புதிய வார்த்தையெல்லாம் படித்தோம். அல்லா அலமீன், உலகங்கள், ரப்பு படித்தோம், அஹம்தெண்டா புகழ், இது மாதிரி படித்தோம். அது மாதிரி நாங்கள் இன்ஷால்லா முன்னுக்கு படிக்க போகல புதிய வார்த்தைகளோடு சேர்த்து ஐட கிராமரை படிப்போம். அல்லா சுபானத்தில் குர்ஆனை படித்து முழு உலகத்துக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கி எங்கள் எல்லாருக்கும் தரணும். சுபான்ல அபியந்தி சுபானுக்கெல்லாம் அபியந்தி காஷது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.